குட் மார்னிங் எவரிபடி. உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டான்ஜெட்கோ தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன், பழைய டிஎன்இபி, இப்போ வந்து டான்ஜெட்கோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 2900 வேகன்சி இருக்குது. ஃபீல்டு அசிஸ்டண்ட் கல உதவியாளர் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. 2900 வேகன்சி இருக்குது. இது வந்து லெவல் 2 ஒர்க்மேன் கேட்டகரியில் வருது. என்னுடைய பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைனிங் ஹெல்ப் இருக்குது 18,000. நீ ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் 18,800 இல்லை ஆரம்பித்து 59,900 வரைக்கும் தர்றாங்க பேசிக்கு. இதுபோல் டிஏ இருக்குது, ஹெச்ஆர்இ, அதெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் கவர்மெண்ட் வேலை. ஐடிஐ படித்தவங்களுக்கு ஃபீல்டு அசிஸ்டண்ட் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஆமாம், இது வந்து ஆன்லைன். இப்போ வந்து ஆன்லைன் மூலமாக சிபிடி தேர்வு மூலமாக எடுக்கிறாங்க. இந்த ஆன்லைன் சிபிடி எக்ஸாம்ன்றது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இதனுடைய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும்னா டிஎன்இபி வெப்சைட்டில் போய் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 5/2020 டேட்டடு 19/3/2020 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கொடுத்துருக்க சிலபஸ்ஸு, எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்குது. இது ஜஸ்ட்டு கொரோனாவுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, பிரேக் டவுன் கொரோனா 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணாங்க. இதுக்கு எல்லாமே விண்ணப்பம் பண்ணியிருப்பீங்க. பண்ணாதவங்களுக்கு அடுத்தாப்புல ஏதாவது சப்போர்ட் வந்தால் பண்ணுங்கள். இதுக்காக ஆன்லைன் எக்ஸாம், ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நான் ஒன்று எடுக்கிறேன். அது வந்து ஜாப் ட்ரைனிங் லேர்னிங் காலேஜின் பேர். திண்டுக்கல்லில் வந்து அது என்னுடைய நிறுவனம் இருக்குது, என்னுடைய வீட்டில். என்னுடைய பேர் வந்து ரன் பை ஜெயசீலன். நான் வந்து ஒரு ரிட்டையர்டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் டான்ஜெட்கோவில். டிஎன்இபியில் கடந்த 32 வருஷ காலமாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரு. வத்தலகுண்டில் கடைசியாக வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிருக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்பெஷலைசஸ் இன் ப்ரீமியம் குவாலிட்டி டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஸ்டேட் வைடில் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கொடுக்குற அளவுக்கு உள்ள ஒரு லேர்னிங் எஜுகேஷனை வந்து நடத்துகிறேன். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் லேர்னர்ஸ் கேன் ஸ்டடி ஆன் தியர் ஓன் டைம் அண்ட் அட் தியர் ஓன் பிளேஸ். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தேனியாக இருக்கலாம், கடலூராக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு லேர்னிங் கோர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1000 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அநேகமாக எக்ஸாம் உடனே வச்சுருவாங்க. அதனால் டைம் கிடையாது. இப்போ நம்ம போய் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு கால நேரங்கள் பத்தலை. அதனால் வந்து டைரெக்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்லைன் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதில் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும், அந்த மாதிரி உள்ள ஒரு பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கிறேன். மொத்தம் இதில் வந்து 1000 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் 1, பேட்டர்ன் 2, பேட்டர்ன் 3, பேட்டர்ன் 4, பேட்டர்ன் 5, பேட்டர்ன் 6, பேட்டர்ன் 7, பேட்டர்ன் 8, பேட்டர்ன் 9, பேட்டர்ன் 10. ஒரு பேட்டர்னுக்கு 100 கொஸ்டின் வீதம். அதாவது உங்களுக்கு எக்ஸாமில் 100 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அந்த 100 மாதிரி 10 மாடல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை ஒரே நாளில் ஒரே கொஸ்டின் நம்ம அனுப்ப முடியாது வெப்பில். அதனால் அதை 4ஆக பிரித்து 25 கொஸ்டினுக்கு ஒரு ஸ்லாட் அப்படின்றது வீதம் 40 ஸ்லாட் உங்களுக்கு வரிசையாக தொடர்ந்து பாடத்தை ஒரே அடியாக பாடத்தை ஏற்றினாலும் விளங்காது. அதனால் வந்து ஒரு 25 கொஸ்டினாக ஒவ்வொரு ஸ்லாட்டாக உங்களுக்கு லேர்னிங் கோர்ஸ் ட்ரைனிங் மூலமாக நான் வந்து இப்போ எடுக்கலாம்னு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் 1லேருந்து 25 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து கமிட்டட் டு ஓப்பன் அண்ட் அக்சசபிள் எஜுகேஷன். ஆமாம், இது வந்து வி ஆஃபர் அன் எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்ச் ஆஃப் கோர்சஸ் இன் ஏ வெரைட்டி ஆஃப் சிலபஸ் ஏரியாஸ். சிலபஸ் ஏரியா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த சிலபஸில் கரெக்டாக 100 கொஷினுக்கு அந்த ஃபுல் சிலபஸ் கவராக பண்ணுற மாதிரி நான் வந்து எடுத்துருக்கிறேன். தோ ஆன்லைன் ஸ்டடி வி எய்ம் டு ப்ரொவைட் லேர்னர்ஸ் ஸ்டேட்-வைட் வித் லிமிட்லெஸ் அக்சஸ் டு ஹை குவாலிட்டி எஜுகேஷன். இந்த படிக்கிறதுக்கு வந்து அளவே கிடையாது, இந்த லிமிட்டே கிடையாது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதே உங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து ஆக்சுவலாக ஏற்கனவே ஜூனியர் அசிஸ்டண்ட், அசஸர், அசிஸ்டண்ட் இன்ஜினியர், இப்போ ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு 2900 வேக்கண்ட்டு. நீங்கள் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டு, சும்மா எளிய இங்கிலீஷில் தான் நம்ம எடுக்கிறோம், ரொம்ப ஹார்டாலாம் கிடையாது.
என்னுடைய செல் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் 8220641268. என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் suicidejayseelan@gmail.com. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லை சிலபஸ் எனக்கு அனுப்பிச்சி வைங்கன்னு எனக்கு கான்டாக்ட் இமெயிலில் நீங்கள் வந்து மெயில் கொடுத்தீங்கன்னாக்க நான் ஐ வில் கிவ் ரிப்ளை. என்னுடைய அட்ரஸ் வந்து 3/100 மகாலட்சுமி நகர், ஆமாங்க, திருச்சி ரோடு, திண்டுக்கல். பின்கோடு வந்து 62400 வைங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து இப்போ நீங்கள் முதல் நாள் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் ஞாபகத்துக்காக, ரிமெம்பர் ஃபார் த வியூவர்ஸ், நீங்கள் ஞாபகத்துக்காக உங்களுக்கு சொல்கிறோம். இதை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், என்னுடைய இந்த ப்ரோக்ராமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் உடனே பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த ஸ்லாட் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் அதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்போ உடனே கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்தாப்புல நம்ம பாடத்திட்டத்துக்கு போனால் ஸ்லாட் 1 1லேருந்து 25 கொஸ்டின். இன்றைக்கி டே 1, இன்றைக்கி டே 1 இதை ஆரம்பிக்கணும். இன்றைக்கி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு கொஸ்டினுக்கு போனாமா? ஓகே, நம்பர் 1 கொஸ்டின். உங்கள் இது வந்து ஆக்சுவலாக உங்கள் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக the factor which influence the arc deionization dominantly, அது வந்து ஏ வந்து லைன் 4 வித்தியாசமான ஆன்சர் கொடுத்துருக்க பாருங்க. லைன் வோல்டேஜா, மேக்னிடியூட் ஆஃப் த டிரான்சியன்ட் ஃபால்ட் கரண்டா, ஸ்பீட் ஆஃப் ரீக்ளோசரா, ஆல் த மென்ஷன்ட் எபோவா. இதில் 4 வித்தியாசமான ஆன்சர் இருக்குது. நீங்கள் கரெக்ட் ஆன்சரை பார்த்து ஓஎம்ஆர் ஷீட் வேணால் அனுப்புகிறேன், அதை வந்து புள்ளி வச்சுக்கோங்க. இல்லை கம்ப்யூட்டரில் புள்ளி வைக்கணும். நீங்கள் கரெக்ட் ஆன்சர் ஏன்னா ஏக்கு பக்கத்தில் ஒரு வட்டம் கொடுத்துருப்பாங்க, அந்த வட்டத்தில் புள்ளி வைக்கணும். இல்லைன்னா ஓஎம்ஆர் ஷீட் கேட்டிங்கன்னா நான் அனுப்பிச்சி வைப்பேன், அதை நீங்கள் புள்ளி வச்சுக்கோங்க. அப்படியே பழகுங்க, அப்போ தான் உங்களுக்கு எந்த விதமான இது வராது. இந்த ஆன்சர் ஏன் வந்து லைன் வோல்டேஜ்ன்றது கீழே எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். இந்த லைன் வோல்டேஜ் டிட்டர்மைன்ஸ் த ஆர்க் deionization in a circuit breaker. சர்க்கியூட் பிரேக்கரில் இந்த லைன் வோல்டேஜ் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் நிர்மாணிக்கும். கொஸ்டின் நம்பர் 2. The bedding on a cable will consist of dash, the jute strands, hessian steps, paper tape compounded, all the mentioned. கேபிளில் சுற்றக்கூடிய உபகரணங்கள், அதாவது மெட்டீரியல் கேட்டிருக்காங்க. இந்த 4மே ஒரு ஜூட் சாக்கையும் சுற்றுவாங்க, ஹெசின் ஸ்டெப் சுற்றுவாங்க, பேப்பர் டேப், 3மே வருது. அதனால் ஆன்சர் வந்து இது டி, ஆல் த மென்ஷன்ட் அபவ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3. The feature of an approximate model of a transistor is கேட்டிருக்காங்க. 4 ஆன்சர் வந்து it helps in quicker analysis. B. It provides individual analysis for different configurations. C வந்து it helps in DC analysis. D வந்து AC analysis is not possible. இதுக்கு ஆன்சர் வந்து A தாங்க. It helps in quicker analysis. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4க்கு போவோம். If a worker has suffered from electric shock, he should be. ஒரு ஒர்க்கர் வந்து உங்கள் கூட வேலை பார்க்குற ஒர்க்கர் வந்து எலக்ட்ரிக் ஷாக் ஆகிட்டாரு, நீங்கள் உடனே என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. 4 வித்தியாசமான ஆன்சரு. கிவன் எ கோல்டு ட்ரிங்க், அவனுக்கு உடனே ஒரு குளிர்பானம் வாங்கி தருவீங்களா, இல்லை கெப்ட் வார்ம் அண்ட் கவர்டு பண்ணுவீங்களா, அதாவது அவனுக்கு சூடாக இருக்கிற மாதிரி ஒரு வார்மாக இருக்கிற மாதிரி செய்வீங்களா, இல்லைன்னா மேடு டு வாக், அடிபட்டவனை நடக்க வைப்பீங்களா, இல்லைன்னா கீவன் ஆல்கஹாலிக் ட்ரிங்க், இல்லைன்னா சாராயம் இந்த மாதிரி ஏதாவது கட்டிங் கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக வந்து கோல்டு ட்ரிங்க் கொடுக்க முடியாது, அவனே ஷாக்கில் இருக்கிறான், அதனால் கொடுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா நடக்க வைக்க முடியாது, ஆல்கஹால் ட்ரிங்க் கொடுக்க முடியாது. அப்போ ஒரே ஆன்சர் வந்து கெப்ட் வார்ம் அண்ட் கவர்டு, அதுதான் ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 5. நான் வந்து ஹார்ட் இங்கிலீஷில் இல்லை, லைட்டான இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்குறோம். இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் கேப்பபிலிட்டி ஆஃப் பைபோலார் லைன்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஏ வந்து அஸ் சேம் அஸ் தட் ஆஃப் 3-phase சிங்கிள் சர்க்யூட் லைன், பி வந்து சேம் அஸ் தட் ஆஃப் 3-phase டபுள் சர்க்யூட் லைன், சி வந்து ட்வைஸ் டு தட் ஆஃப் 3-phase சிங்கிள் சர்க்யூட் லைன், டி வந்து ஹாஃப் டு தட் ஆஃப் 3-phase சிங்கிள் சர்க்யூட் லைன். இந்த ஆன்சர் வந்து ஏ தான், சேம் அஸ் தட் ஆஃப் 3-phase சிங்கிள் சர்க்யூட் லைன். கொஸ்டின் நம்பர் 6. இனி டெல்டா கனெக்டட் சிஸ்டம், அது 2 கனெக்ஷன் இருக்குது, ஸ்டார் அண்டு டெல்டா. இது வந்து டெல்டா கனெக்ஷன் சிஸ்டம். இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் பவர் வந்து டபிள்யூவை எப்படி வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
ஏ வந்து விஎல் ஐஎல், அதாவது எல்லுன்னா லைன் வோல்டேஜ். விஎல்ஐஎல் காஸ் பை வாட்ஸா, இல்லை √3 விஎல்ஐஎல் காஸ் பையா வாட்ஸா, இல்லைன்னா 3 விஎல்ஐஎல் காஸ் பைவா வாட்ஸா, இல்லைன்னா 3√3 விஎல்ஐஎல் காஸ் பை வாட்ஸா. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க 3 ஃபேஸ் டெல்டா கனெக்டரில் பவரை வந்து ஆக்சுவலாக வந்து √3 விஎல்ஐஎல் காஸ் பை வாட்ஸ் இதை சொல்லுவாங்க. Question number 7. State variable analysis has several advantages. Overall transfer functions as A. It is applicable for linear and non-linear and variant and time invariant system. B வந்து analysis of MIMO system. C வந்து it take internal condition of the system into account. D வந்து all dimensions. இது ஆக்சுவலாக D வந்து all dimensions. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் தெரியும், உடனே வராது. இது தவறான ஆன்சர் கொடுத்துட்டா 1/3 மைனஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் நிறைய எடுத்துக்கணுன்றதுக்காக அந்த கொஸ்டின் நான் கொடுக்கணும். கொஸ்டின் நம்பர் 8. A diode rectified with a C filter will have average output voltage dash than that obtained by rectifier without a C filter. A வந்து லோயர் தானா, B ஹையர் தானா, C வந்து சேமஸ்ஸா, D வந்து நன் ஆஃப் த எபோவா. ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் B higher than. A diode rectifier with C filter will have average output voltage higher than. Okay. Question number 9. The primary and secondary of the transformers are dash coupled but dash connected. என்ன கேட்குறாங்க. ஏ வந்து மேக்னெட்டிக்கலி நாட் எலக்ட்ரிக்கலி, அதாவது பிரைமரி அண்ட் செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மரில் 2 வைண்டிங் இருக்குது, பிரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங். இந்த ரெண்டு எப்படி கப்ளிங் ஆகுதுன்னு கேட்குறாங்க. மேக்னெட்டிக்கலி நாட் எலக்ட்ரிக்கலியா, எலக்ட்ரிக்கலி நாட் மேக்னெட்டிக்கலியா, மேக்னெட்டிக்கலி ஆல்சோ மேக்னெட்டிக்கலியா, இல்லை எலக்ட்ரிக்கலி ஆல்சோ எலக்ட்ரிக்கலியா. இப்போ பிரைமரி செகண்டரி ஒன்று தொடாது வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர், அதனால் டிரான்ஸ்ஃபார்மர் 100% எஃபிஷியன்சி சொல்கிறாங்க. அப்போ எப்படி கப்புள் ஆகுது? நீங்கள் பிரைமரிக்கு பக்கம் கரண்ட் கொடுக்குறீங்க, செகண்டரி பக்கம் வித்தியாசமான கரண்ட் வோல்டேஜ் வருது அப்படின்னா ஆன்சர் ஏ மேக்னெட்டிக்கலி. எலக்ட்ரிக்கலாக கப்புள் ஆகலை, மேக்னெட்டிக்கலாக தான் கப்புள் ஆகுது. இந்த ஃப்ளக்ஸ் கோர் வழியாக போய் ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் இண்டக்ஷனில் அது இண்டக்ஷன் பண்ணுறதுக்கு அது ப்ரொபோஷனேட்டாக வைண்டிங் டர்ன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறுது. அதனால் மேக்னெட்டிக்கலி தான் லிங்க் ஆகிருக்கு பிரைமரி செகண்டரி. 10. The factor which influences the arc deionization dominantly, line voltage, magnitude of the transit fault current, speed of precursor, all dimension. Question number A, answer A, line voltage. Number 11, என்ன அடுத்த what is the value of the voltage equivalent of temperature at room temperature 27 degree centigrade voltage equivalent எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஏ வந்து கொடுத்துருக்காங்க 26 மில்லி வோல்ட்டு, பி 36 மில்லி வோல்ட்டு, 0.26 மில்லி வோல்ட்டு, 270 மில்லி வோல்ட். ஆக்சுவலாக அது வந்து எக்ஸ்பிளேஷன் தான். வோல்டேஜ் ஈக்குவலண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் விடி இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் J.K-1 and temperature in Kelvin. At a temperature of 27 degree, the value is VT equal to KT by Q equal to 26 millivolt. ஆக ஆன்சர் ஏ தான் கரெக்ட். எக்ஸ்பிளேஷன் கீழே கொடுத்துருக்கேன், யோசித்து பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 12. இண்டக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் யூஸ் ஃபார். இண்டக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஏசி மெஷர்மெண்ட்டா, டிசி மெஷர்மெண்ட்டா, ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்டா, வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டா? இண்டக்ஷன்னாலே ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏசி மெஷர்மெண்ட் வந்துடும். ஏசி மெஷர்மெண்ட் ஆர் மேட் யூஸிங் இண்டக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட். Inductions of energy meter is used to measure the energy that is consumed in AC circuit only. ஆமாம், அது ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 13. SF6னா ஒன்றும் இல்லை, ஒரு கேஸ். இந்தியில் வந்து ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் பார்த்துருப்பீங்க, அப்புறம் வேக்கம் சர்க்யூட் பிரேக்கரு, அப்புறம் ஏர் சர்க்யூட் ஏபிசிபின்னு இருக்குது, அப்புறம் SF6 சர்க்யூட் பிரேக்கர். இந்த SF6 சர்க்யூட் பிரேக்கர் இஸ் விச் டைப் ஆஃப் கேஸ்ன்னு கேட்குறாங்க. அது வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவா, எலக்ட்ரோ நெகட்டிவா, போத் ஏ அண்ட் பியா, நன் ஆஃப் தீஸா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, போத் ஏ அண்ட் பி. SF6 டைப் பண்ணது எலக்ட்ரோ பாசிட்டிவாகவும் இருக்குது, எலக்ட்ரோ நெகட்டிவாகவும் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் எய்டு, அதாவது ஃபஸ்ட் எய்டில் கேள்வி கேட்குறாங்க. ஃபஸ்ட் எய்ட் இஸ்
ஏ 4 வித்தியாசமான ஆன்சர் பாருங்கள். டெம்பரவரி அண்ட் இம்மீடியட் கேர் கிவன் டு த விக்டிம், அடிபட்டவனுக்கு உடனே நம்ம வந்து வைத்தியம் பண்ணணுன்றான். பி பெர்மனன்ட் கேர் கிவன் டு த விக்டிம், சி போத் ஏ அண்ட் பி, டி நெய்தர் ஏ ஆர் நாட் பி. ஆன்சர் வந்து ஏ, டெம்பரவரி அண்ட் இம்மீடியட் கேர் கிவன். ஃபஸ்ட் எய்ட் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுக்குறதுக்கு தான் ஃபஸ்ட் எய்டு, டெம்பரவரி தான். பெர்மனெண்ட்டாக கொடுத்து ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டு தான் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், அப்போ தான் வந்து அது ஈஸி. கொஸ்டின் நம்பர் 15, த பவர் ஃபேக்டர் ஆஃப் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டிஸ். பவர் ஃபேக்டர் கேட்குறாங்க. பவர் ஃபேக்டர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க என்னன்னு மனசில் வச்சுக்கோங்க. ஏ 0, பி லீடிங்கு, சி லேகிங்கு, டி யூனிட்டி. பவர் ஃபேக்டர் வந்து அதில் வந்து ஆக்சுவலாக டிசி சர்க்யூட்டில் பவர் ஃபேக்டர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் கேட்குறாங்க. அதில் இண்டக்டன்ஸும் கிடையாது, கெப்பாசிட்டன்ஸும் கிடையாது. அப்போ பவர் ஃபேக்டர் ஒன்றாத்தே இருக்க முடியாது. யூனிட்டி டி. ஒன்றுன்னு போட்டால் தான் நீங்கள் எழுதுன்னு நினைக்காது, யூனிட்னாலும் ஒன்றுனாலும் ஒன்று தான். இதை ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது. கொஸ்டின் நம்பர் 16, வாட் டஸ் த கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டல் டிபெண்ட் அப்பான். கண்டக்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணி வருதுன்னு கேட்குறாங்க. த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டலு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான், நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அதை பொறுத்து தான் கண்டக்டிவிட்டி மாறும். Question number 17, what does the conductivity of metal depend upon? The nature of material, number of free electrons, resistance of the metal, number of electrons. Answer B, number of free electrons. Question number 18, the nucleons are, answer for nucleons என்ன எதுன்னு கேட்குறாங்க. Proton and electrons, neutrons and electrons, protons and neutrons, none of these. ஆன்சர் வந்து இதில் வந்து 3. ஆக்சுவலாக இது ஏபிசிடி போட்டுக்கணும், மறந்துட்டேன், அடுத்தவரை மாற்றிக்கிறேன். ஏபிசிடி. ஆன்சர் வந்து சி, புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் தான். வாட் இஸ் த பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிங் மெட்டீரியல்? எலக்ட்ரிக் கண்டக்டிங் மெட்டீரியலோட பேசிக் ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்க. அப்படின்னா என்ன 4 வித்தியாசமான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எது சரியான ஆன்சர்ன்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அலோவ் த பாசேஜ் ஆஃப் கரண்ட் த்ரூ த மெட்டீரியல். B, block the passage of current through the material. C, leaks the current through the material. Reverse the direction of the current in the material. Answer A. Allow பண்ணா தாங்க அதுக்கு பேர் வந்து கண்டக்டர்னு பேர். அப்போ allow the passage of current through the material. A தான் கரெக்ட் ஆன்சரு. ஓகே, நம்ம 20ஆம் கேள்விக்கு போவோம். 20ஆம் கேள்வி வந்து which of the following is a requirement of thermal insulation in material? ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் தெர்மல் இன்சுலேஷன் பற்றி கேட்குறாங்க. ஏ வந்து ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியாக இருக்கணுமா, இல்லை ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் இருக்கணுமா, இல்லை லோ தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்கணுமா, டி வந்து நான் இன்ஃப்ளேமபிலிட்டியாக இருக்கணுமா. இப்போ ஆக்சுவலாக தெர்மல் இன்சுலேஷனாலே வந்து ஆக்சுவலாக ஹீட் வெளியே போகக்கூடாது, அதனால் அப்போ லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஆன்சர் சி தான் கரெக்டு. எக்ஸ்பிளேஷன் கீழே கொடுத்துருங்க. Question number 21 பார்த்தீங்கன்னா, how does a semiconductor behave at absolute zero? ஜீரோ வேறு, அப்சல்யூட் ஜீரோ வேறு. அப்சல்யூட் ஜீரோன்றது வந்து -273 சென்டிகிரேடில் தான் அப்சல்யூட் ஜீரோ வரும். நம்ம பார்க்குற ஒன்றுக்கு அடுத்தாப்புல ஜீரோ போடுறது ஜீரோ கிடையாது. -273 அந்த அந்த வந்து அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. அது கெல்வின் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதை வந்து செமிகண்டக்டர் பிஹேவியர் என்ன கேட்குறாங்க. ஏ வந்து கண்டக்டராக இருக்குமா, பி இன்சுலேட்டராக இருக்குமா, இல்லை செமிகண்டக்டராகவே இருக்குமா, இல்லைன்னா ப்ரொடக்ஷன் டிவைஸாக இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்சல்யூட் ஜீரோவில் வந்து செமிகண்டக்டர் வந்து இன்சுலேட்டராக மாறிடும், கண்டக்ட் பண்ணாது. செமிகண்டக்டர் பாதி கண்டக்ட் பண்ணு, பாதி கண்டக்ட் பண்ணாதுன்னு பேர். கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர். கண்டக்டர்னா கடத்தும், இன்சுலேட்டர்னா கடத்தாது. செமிகண்டக்டர்னா பாதி கடத்தும், பாதி கடத்தாது. இப்போ அப்சல்யூட் ஜீரோவில் பார்த்தீங்கன்னா அந்த செமிகண்டக்டர் எப்படி இருக்கும்னாக்கா இன்சுலேட்டராக மாதிரி போயிடும், கண்டக்ட் பண்ணாது. ஆன்சர் பி. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து மனப்பாட கொஸ்டின்னு டக் டக் டக்குன்னு இதெல்லாம் நேரத்துக்கு இருக்கிறது வந்து 120 நிமிஷம், 2 மணி நேரம் எக்ஸாமு, 100 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு டஃப்பான கொஸ்டினுக்கெல்லாம் கொஞ்சம் கேப் விடணும். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் நம்ம மனசில் வச்சுக்கோங்க. அப்சல்யூட் ஜீரோவில் செமிகண்டக்டர் ஆட்டோமேட்டிக்காக இன்சுலேட்டராக மாறிடும். அதனால் இதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணி ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க நீங்கள். கொஸ்டின் நம்பர் 22, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ வயர் இஸ் ஒய் ஓம்.
ஒரு வயருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒய்வும். இந்த வயர் இஸ் ஸ்டிச்சடு டு ட்ரிபிள் இட்ஸ் லென்த்து. அந்த வயரை வந்து 3 மடங்கு நீளத்தை வந்து கூட்டுறோம். தென் த ரெசிஸ்டன்ஸ் பிகம் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து அந்த ஓம்ஸ்லாலே ஒரு லா வரும், R = ρl/A. நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதை வச்சு தான் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அப்படி இல்லைன்னா லென்த்து கொடுத்து ஏரியா கொடுத்துருவாங்க. கண்டக்டருடைய லென்த்தை கொடுத்துருவாங்க, ஏரியா கொடுத்துருவாங்க. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு இது இப்போ முந்தியெல்லாம் ஃபார்முலா போடுவீங்க. அந்த ஃபார்முலாலே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்குறாங்க. முதல்ல ஓம்ஸாக இருந்துச்சு, 3 மடங்கு ஆக்கிட்டாங்க. இப்போ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடமாக 3y தான் வரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா y/3, b 3y, c 6y, d வந்து y/6. இந்த ஆன்சர் வந்து b 3y கரெக்டான ஆன்சர். வெஸ்டர்ன் பிரிட்ஜு அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. 23வது கேள்வி. வெஸ்டர்ன் பிரிட்ஜுனாலே ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் தான். இதில் பாருங்கள், ஏசி பிரிட்ஜு, டிசி பிரிட்ஜு, ஹை வோல்டேஜ் பிரிட்ஜு, பவர் டிசிபேஷன் பிரிட்ஜு. இது வந்து ஆக்சுவலாக டிசி பிரிட்ஜு. வெஸ்டர்னால டிசி தான் கொடுப்பாங்க, பேட்டரி தான் கொடுப்பாங்க, ஏசி கொடுக்க மாட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இந்த வெஸ்டர்ன் பிரிட்ஜ் இஸ் மெயின்லி யூஸ்டு டு மெஷர் கரண்டா, வோல்டேஜா, நோடு பொட்டன்ஷியலா, இல்லை ரெசிஸ்டன்ஸா. அப்போவே சொல்லிட்டேன் நான், ரெசிஸ்டன்ஸ் வாங்குறது வெஸ்டர்ன் பிரிட்ஜு. ஆன்சர் டி. 25 இந்த ஸ்லாட் 1 டே 1ல் இது கடைசி கேள்வி. இந்த கெப்பாசிட்டி ஆஃப் எ பேட்டரி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப். பேட்டரிக்கு எப்படி சொல்லுவாங்க பேட்டரின்னு? படிக்காதவங்க பேட்டரின்னு வாங்க. பட் நம்ம சொல்கிறது வந்து ஆக்சுவலாக எதில் சொல்லணும்னாங்க, இதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ரேட்டிங்கில் சொல்கிறதா, வோல்டேஜ் ரேட்டிங்கில் சொல்கிறதா, ஆம்பியர் ஹவர் ரேட்டிங்கில் சொல்கிறதா, நன் ஆஃப் தி எபோவ் சொல்கிறதா. இது ஆக்சுவலாக நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஆம்பியர் ஹவரில் தான் ஆக்சுவலாக சொல்லுவாங்க. ஆன்சர் சி இதை கரெக்ட் ஆன்சர். ஓகே குட் பை. தேங்க்யூ ஃபார் யுவர் லேர்னிங். நீங்கள் இதை கவனித்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் அடுத்தாப்புல என்னுடைய இதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம அடுத்த ஸ்லாட் 2ல் பார்ப்போம். தேங்க்யூ, குட் பை எவரிபடி.